ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கன்னிலக்கண கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் திசையில் சனி புத்தி என்ற பதிவானது லக்னத்தை எண்ணி வர 2ஆம் பாவமான 2ஆம் ராசியான துலாம் ராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? இந்த துலாம் ராசி நட்சத்திர சாரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக புத்திநாத தசா புத்திநாதர் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்கும் பதிவாகும். இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஜனனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது ஒரு ராசி கட்ட நவாசம் 2 கட்டங்கள் 2 பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அது போது ராசி கட்ட போது 12 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும். 12 கட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டம் லான் போட்டுருக்குது. உங்களுக்கு லக்கணம் முதல் பாகம் முதல் வீடு. ஓகேங்களா? அப்போ அதிலேருந்து எண்ணி வர 2ஆமோட ராசி தான் இந்த கன்னி ராசி, அதாவது துலாம் ராசின்னு பதிவு. ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா ராசி சாரத்தை எப்படி நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கனாக்கா, ராசி கட்டத்து முன் பேச்சு நவாசு பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர அதாவது கிரகத்தை மூலம் வரிசைப்படுத்திருப்பாங்க. சூரிய சந்திரன் செவ்வாய் புதன் வரிசைப்படுத்திருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரங்களை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த நட்சத்திர சாரங்களை வாயிலாக தான் உங்களுக்கு தசா புத்தி நாங்கள் பயணிச்சு உங்களுக்கு பலன் அளிக்க போகிறது அந்த பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? இது வந்து எந்த கட்டமும் எதுவுமே இல்லைங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்தடுத்த பதிவுகள் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை பாவத்துக்கு உண்டான பதிவு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படி நீ பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. இது எத்தனை கூட தசா புத்தி அப்படி நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு 3 கூடியவன் 8 கூடியவனுடைய செவ்வாய் திசைங்க. ஓகேங்களா? அப்போ செவ்வாய் திசையில் பார்த்தீங்கன்னாக்கா சனி புத்தி பார்த்தீங்கன்னா 5 கூடியவன் 6 கூடியவனோட புத்தி. அப்போ எத்தனை நாட்கள் செயல்பட்டுருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, சனி திசையானது 7 ஆண்டுகளே செயல்பட்டு இருப்பாங்க. சனி திசையில் பார்த்தீங்கன்னா சனி புத்தி அதாவது செவ்வாய் திசையில் சனி புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 வருடமும் 1 மாதமும் 9 நாட்களும் செயல்பட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கன்னிலக்கண கன்னிராசிக்காக பதிவு நாங்கள் பார்க்கணுமா கேட்டால் அப்படி கிடையாதுங்க. கன்னிலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையில் அதாவது சனி புத்தி நடக்குமானால் லக்கண பாவரி இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே நீங்கள் பலனை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 2ஆம் பாகமான 2ஆம் ராசியான துலாம் ராசி நட்சத்திரம் பார்த்தலாம். ஓகேங்களா? அப்போ என்ன நட்சத்திரம் அங்கே இருக்குதுங்க, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும், சுவாதி 1 2 3 4 பாதம் இருக்கும், விசாகம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 9 பாதம் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தசை அதாவது சித்திர சாரத்தில் உங்களுடைய 5 கோடி 6 கோடி புத்திநாத சனீஸ்வர பகவான் பயணிச்சு என்ன பலன் கூட பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சித்திர சாரம் எப்படிங்க 3 கோடி 8 கோடி இந்த தசைநாதனோட சுயசாரம் இல்லைங்களா? ரைட், ஓகே. அந்த தசாநாதனோட சாரத்தில் உட்காந்து உங்களுக்கு 5 கோடி 6 கோடியவன் இந்த இடத்துல வந்து துலாமில் அவர் வந்து உச்சமாக இடம் இல்லைங்களா சனீஸ்வர பகவான். அப்போ 3 கோடி 8 கோடி சாரத்தில் செவ்வாயோட சாரத்தில் இந்த தசாநாத சாரத்தில் பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று புத்தி எப்படி நடத்தி என்ன பலன் அளிக்க போகிற பார்ப்போம். இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வம்பளுக்கு போகிறதோ யார்கிட்ட ஒரு வாய் கொடுக்குறதோ இதன் மாதிரி கொடுக்கக்கூடாதுங்க. எது கொடுத்தாலும் எது சொன்னாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தவறாக தான் நம்ம மேலே செயல்பாடுகள் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருமான தடை இதெல்லாம் வருமானம் கேட்டாக்கா கண்டிப்பாக வருமான தடைகள் வரக்கூடாது பாயிண்ட் பெருப்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்புக்கு உண்டான செலவு, அவங்களோட செயல்திறனுக்கு உண்டான செலவு, அவங்க வாழ்வாதாரத்துக்கு உண்டான செலவு இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு செலவினம் பண்ணுறது, ஒரு கடன் வாங்குறது, நோய்க்கு மருத்துவம் பார்க்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது நம்ம நடக்கும். அதே மாதிரி டேஷன் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. பூர்வீகத்தில் இடம் பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு, அது மூலிமா நம்ம பேசக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? அப்போ ஊர் விட்டு ஊர் பயணிக்கிறது, இடம் விட்டு இடம் மாற்றி பயணிக்கிறது இதெல்லாம் இந்த இதில் அமைப்பில் இருக்கணும்னு கேட்டாக்கா கட்டாயம் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் பார்த்து சுதந்திரம் இருப்பு நல்லதுங்க. அதே மாதிரி காலப்போது கொடுத்து வாங்குறதும் சரி, கடன் கொடுத்து வட்டி கொடுத்து வாங்கணும் இந்த அமைப்பில் இருக்கலாம். காலகட்டங்களும் கொஞ்சம் பார்த்து உஷாராக சுதந்திரமாக வாசிக்கணுங்க. வேலை ஆட்களுக்கு பார்த்து கொஞ்சம் பார்த்து உஷாராக சுதந்திரமாக தான் வாசிக்கணும். அதே மாதிரி குழந்தைங்க விஷயத்தையும் சரி, பூர்வீக விஷயத்தையும் சரி, மாந்திரிகம், ஜோதிடம், அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்பு இருக்க அனைவரும் சரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து மூலியமாக நம்ம லாபத்தை பெறுமானா சிலர் பார்த்து இந்த காலகட்டங்கள் இதே தொழிலாக பண்ணிட்டு இருக்கிறவங்க அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக சூதானமாக பார்த்து பயணிக்கணுங்க. இல்லை நம்ம வந்து செய்யாத குற்றத்துக்கு பாவ பக்கம் பழி ஒரு பக்கம் மாதிரி நம்மளுக்கு வந்துடும். அது மட்டும் பார்த்து உஷாராக சூதானமாக பயணிங்க. ஓகேங்களா? ரைட்டு, நீ எவ்வளோ சொல்லிட்டு போல அடுத்த சார் சுவாதி சார் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க. 2ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு மேலே பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்பட்டு சுவாதிக்கு ராகு ஒரு சார் இல்லைங்களா? அப்போ 2 சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்பட்டு மேலே 5-6 பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா 3 8 தசை செவ்வாய் தசை. ரைட்டு.
அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன தான் நம்ம வந்து ஒரு நேர்மையாக செயல்பட்டாலும் இந்த காலகட்டங்களில் நம்ம தவறாக தான் பேசுவாங்களே தவிர நம்மளுக்கு நல்ல பேருங்களுக்கு குடும்பத்தில் கிடைக்காதுங்க. ஓகேங்களா? மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் குழந்தைங்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்திகள் பண்ணுவோம், சிறப்புகள் பண்ணுவோம், கடனுடன் வாங்கியாவது செய்யக்கூடிய அமைப்பு செய்வோம். ஆனால் அந்த கடன் பார்த்தீங்கன்னாக்கா நீளமாக வளர்ந்துட்டு தான் போவோமே தவிர மீண்டும் நம்ம கட்டக்கூடிய சூழ்நிலை வராதுங்க. அப்போ உள்ளூரில் தான் கட்ட முடியாது, வெளியூர் போனால் கட்டிடலாம். ஓகேங்களா? அப்போ இடம் விட்டு இடம் மாற்றும்போது கட்டிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னாட்ட கடன் வாங்கி கட்ட முடியல, அப்போ இன்னொருட்டும் நல்ல நேரம் பார்த்து, நல்ல ஓரை பார்த்து, நல்ல ஒரு அமைப்பு பார்த்து, ஒரு குலதெய்வத்தை அணுகி கும்பிட்டு இன்னொருத்த கடன் வாங்கி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடனை கட்டிட்டு அந்த கடனை ஈஸியாக கட்ட கொடுக்கும் பாயிண்ட் அப்போ நம்ம கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலையாட்களாக இருக்கட்டும், வளர்ப்பு தாயாக இருக்கட்டும், தாய் மாமன் சாணமாக இருக்கட்டும், ஓகேங்களா, கடன் கொடுத்து வாங்குறதா இருக்கட்டும், அனைத்திலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானம் பொறுமை தேவைங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் நாம் பார்த்தா விவரம், நாம் பார்த்தா எல்லாம் செயல்பாடு அப்படிங்கிற ஒரு வேகத்தை கொடுத்துரும். வேகத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுத்துரும். சோம்பேறித்தனம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளை படுக்க போடுறது. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு எதுவுமே கொஞ்சம் நம்மளுக்கு நாம்பளே எல்லாம் பதில் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒருத்தருக்கு ஒரு முறை நம்ம கேட்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஊருக்கு ஊர் இப்படி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட லாங்குவேஜ் கற்றுக்கிறது. அதே படிக்கிற குழந்தைங்களாம் இருந்தாங்க இந்த காலகட்டங்களில் ஒரு இங்கிலீஷு, ஒரு ஹிந்தி, ஒரு மற்ற லாங்குவேஜ் கற்றுக்கிறது ஒன்று பாயிண்ட் அப்பெல்லாம் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்லா பேர் புகழ் பட்ட மாதிரி வாங்குவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துல் வாங்கலும் சரி, குழந்தை வயசு பூரி வயசு அனைத்தையும் பார்த்து காலகட்டம் கொஞ்சம் உஷார சூதனமாக இருப்பது நல்லதுங்க. ஓகேங்களா? தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத சங்கடங்கள், தேவையில்லாத பழி சூழல் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதுவும் உஷார சூதனமாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லிட்டு போல அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த விசார சாரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ விசார சாரம் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி சுகாதிபதி சாரம் இல்லைங்களா? குருவோட சாரம். ரைட், ஓகே. அப்போ 2ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க, 2ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 4, 7 சம்மந்தப்பட்டு அது மேலே பார்த்தீங்கன்னாக்கா 5, 6 பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதாவது வீடு, வண்டி, வாகனத்துக்கு உண்டான செலவினம் பண்ணுறது. ஓகேங்களா? அதுக்கு உண்டான நம்ம முயற்சிகள் பண்ணுறது, அதுக்குண்டான நம்ம ஸ்டெப் எடுத்து நம்ம பயணிக்கிறது. இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் ஒரு அமைப்பை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விரும்பிய திருமணம், காதல் திருமணம் இந்த மாதிரி பண்ணக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? அப்புறம் கூட்டாக தொழில் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாதிரி வந்து தாயாரையும் பதிச்சிக்க முடியாத, மனைவியும் பதிச்சிக்க முடியாத இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டு இருப்போம். இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பாயிண்ட் அப்பில் ஏதோ ஒரு டாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தாயார் மூலியம் அணுகுமுறை கிடைக்கும், மனைவி மூலியம் அணுகுமுறை கிடைக்கும். ஆனால் மனைவி மூலியம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாக்குவாதங்கள் வரும். கணவன் மனைவி கூட பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குவாதம் வரும், கூட்டு தொழில் ஒரு வாக்குவாதம் வரும், நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும். ஓகேங்களா? இந்த ஷேர் மார்க்கெட்டு, சட்டத்துக்கு புறமான தொழில் பண்ணுறவங்க இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் பார்த்து உஷாராக சூதனமாக நிதானமாக பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த அரசு சம்மந்தப்பட்ட தொடர்பு, மாந்திரிக சம்மந்தப்பட்ட தொடர்பு இதெல்லாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக பண்ணுறது நல்லதுங்க. அதே ஒரு அந்த வண்டி வாகனம், தாயார் விஷயத்திலும் சரி, உங்கள் உடல்நிலை விஷயத்திலும் சரி, இந்த உயர்கல்வி படிப்பு விஷயத்தையும் சரி காலகட்டத்தில் போனால் கொஞ்சம் கவனமாக இருந்த வரைக்கும் நம்ம ஜெயிச்சு வரலாங்க. ஓகேங்களா? நீ எவ்வளோ சொல்லிட்டு வரலாம், நீ பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல் ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமாக தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமாக நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.